என்ன இன்னைக்கு ஒருத்தியோடையும் காணோம், எங்க போனாலும் தெரியலையே. அடி, எங்கடி இருக்கீங்க? ஏக்கா கூப்பிட்டியா? ஏன் கூப்பிட்டிய? ஆமாட்டி, லோன் கேட்டீங்களா? எங்க போனீங்க எல்லாவளும்? ஏக்கா என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? லோன் எனக்கு வேணும்னு சொன்னல, அடுத்த மாதம் கல்யாணம் வேற வருது. உனக்கு கல்யாணத்துக்கு போவியோ கர்மத்துக்கு போவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை பேர் லோனுக்கு முத அதை சொல்லு. ஏன்க்கா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? மொத்தம் 8 பேர் வரும்னு நினைக்கிறேன். நினைக்கியா? சரி சரி, எல்லாவளையும் வர சொல்லு. சார் இப்போ வந்துருவார். இந்த இப்போயே போய் கூட்டிட்டு வரேன்க்கா. ஏட்டி லோன் கேட்டவனா வாங்கட்டி, அப்போ லோன் கிடைக்காது. சரி சரி, அப்படியே கீழே உட்காரு அந்த இடத்துலயே. சீ காரம், இந்த இடத்துல எப்படி உட்கார முடியும்? மண்ணா கிடக்கு. இவட்ட சொல்லவே முடியாது. உட்காருவோம், என்ன பண்ண வேற வழி இல்லை. இது என்ன டீ முடங்கிக்கிட்டே கிடக்க? உட்காரு. எவனையும் காணாமக்கா, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். உட்கார்றேன். ஏக்கா, லோன் சார் வந்துட்டார், லோன் சார் வந்துட்டார், நீ வந்து சொல்லிட்டு இருந்தாலே வந்துட்டாரா? வா டீ வா, உன்னை தான் தேடிட்டு இருக்கேன். நான் தான் டீ வர சொன்னேன். லோன் சார் வந்தால் தான் வருவீங்களோ? உட்கார் டீ. கோவப்படாதீங்கக்கா, ஏன்க்கா அப்படி கோவப்படுறிய? சீ சானியா, பேசுறத பாரு. இதில் எப்படி உட்கார முடியும்? உட்காந்து தொலைவோம், வேற வழி இல்லை. ஏமா நீங்க தானம்மா லோன் தலைவி, எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையாம்மா? சார் வந்துட்டாவு, சார் வந்துட்டாவு. ஏக்கா என்னக்கா, லோன் சார் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே. என் பிள்ளைக்கு வேற சாப்பாடு கொடுக்க போகணும், சீக்கிரமா முடிங்கக்கா. ஆமாக்கா, ஆமாம், நானும் சாப்பாடு கொடுக்க போகணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏக்கா சீக்கிரம் சொல்லுங்கக்கா, இல்லை நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். வாயை முடுங்கட்டி, காலை கிடந்து நான் தான் காத்து கிடக்கேன். இப்போ வந்துட்டு உங்களுக்குலாம் பேச்சு கேட்கேனே. லோன் வேணும்னா இருங்க, வேண்டாம்னா எந்திச்சு போங்கட்டி. சும்மா ஆளாளுக்கு நோய் 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 நோய். ஏமா 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 சும்மா இருங்கம்மா, சும்மா இருங்க. லோன் வாங்குறவரையும் வாங்க விடாம பண்ணிடுவீங்க போலயே. சார் நீங்கள் சும்மா இருங்க சார், இவ்வளோலாம் லோன் வாங்காமனா போக மாட்டாளோ. ஏமா எத்தனை பேருக்கு லோன் வேணும்னு சொல்லுங்கம்மா. எத்தனை பேர் இருக்கீங்க? இதுல 8 பேர் இருக்கு, நீங்க 7 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. என்னமா கணக்கு? ஏமா வரிசையா பேர் சொல்லுங்க, குழு தலைவி. ஏட்டி சொல்லுதாவில்ல, பேரை சொல்லுங்க டி. எத்தனை பேர் நேற்று பேர் கொடுத்தீங்க? இங்கே கொண்டாங்க சார், நான் வாசிக்கேன். மாலா இருக்கியாட்டி? மாலா ஆ இருக்கேன் இருக்கேன். பொண்ணு தாயி, பொண்ணு தாயி. ஏ நெட்டவள்ளி, இருக்கேன் நெட்டவள்ளி. குப்பச்சியக்கா, குப்பச்சியக்கா. ஏ ஒற்றக்கம்பு, இருக்கேன் இருக்கேன். முனியம்மாக்கா, முனியம்மாக்கா. ஆவுடையம்மாக்கா, ஆவுடையம்மாலக்கா. இருக்கேன்க்கா, இருக்கேன் இருக்கேன். செலமியாக்கா, செலமியாக்கா. ஏ நெட்டவள்ளி அக்கா, என் பேர் செலமியா இல்ல சௌமியா. ஏமா ஒரு பேர் வச்சுக்க தெரியுதா? கொண்டாங்கம்மா நோட்டை. சாரி, மாற்றி வச்சுட்டேன். பள்ள கட்டதை பாரு. ஏடி இன்னொரு தடவை நீ நோட்டு கட்ட அப்படியே மிதிச்சு தள்ளிடும் நீ. ஏமா இது யார் வீட்டு நாய்மா? இந்த நாத்த நாறுது. உங்களுக்குலாம் என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க அசால்ட்டா? நீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்து உட்காந்துருக்கீங்க. நான் வந்ததுல இருந்து என்னால நாத்தம் பொறுக்க முடியல. வேற இடமே கிடைக்கலையா? சார் வேற என்ன சார் பண்றது? எங்க வீடு சின்ன வீடு சார், இடம்லாம் பத்தாது. சும்மா இதுல உட்காருங்க. இதைத்தானே நானும் சொன்னேன். இவகிட்ட போய் லோன் எடுக்க வந்த மாதிரி சரியான திமிரு பிடிச்சது. சி சானியா. சார் அந்த நோட்டில் உள்ள ஒருத்தர் மட்டும் வரல சார். பேர் வந்து கிட்டினி அம்மா. ஏமா குழு தலைவி, என்னம்மா இது? கிட்டினி குடலு இதெல்லாம் என்ன பேருன்னே தெரியல. சார் இங்க பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அவ பேர் வச்சது நானா வச்சேன். சும்மா இருங்க சார் நீங்க. சரி சரி விடுங்கம்மா விடுங்கம்மா. எப்பா சரியான வாயாடியா இருப்பா போல. ஏமா யாருமா அந்த கிட்டினி? வாங்கம்மா, வர சொல்லுங்கம்மா. சார் அது எங்க அம்மா தான் சார். எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இப்போ வந்துருவாங்க சார். ஏமா உனக்கே லோன் கிடையாது, உங்க அம்மாக்கா கிடையாது? கிடையாது அம்மாக்கெல்லாம் இவ்வளவுதான், இத்தனை பேர் தான், போதும் போதும். இடுவிட்ட பையல, எங்க அம்மாவுக்கு லோன் கிடையாதுன்னு சொல்லிட்டானே. சரி ஏமா லோன் எடுக்கையில அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? சார் 80,000 ரூபா தானே சார். இந்த குப்பச்சேக்கா அதை சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாவ. இல்லைன்னா எனக்குலாம் லோன் வேண்டாம். ஏக்கா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? 80ன்னு சொல்லியிருக்கீங்க, 50,000 ரூபா தானே சொன்னேன். ஏடி இப்போ சொல்லுதான் டி. லோனு 50,000 ரூபா தான். 2,000 ரூபா கழிவு போயிடும். வேணும்னா வாங்குங்க, வேண்டாம்னா எந்திரிச்சு போங்க டி. லோன் சார் ஒன்றும் பேசின மாதிரி தெரியலையே. எல்லாம் இந்த குப்பச்சேக்கா தான் பேசுது. என்னத்த லோன் சார்? ஏக்கா சரி அக்கா, 50,000 இருந்துட்டு போட்டோம். லோனை கொடுங்கப்பா, கையில் அமௌண்ட் கொடுங்க முதல்ல. ஏ அப்பா, இவருக்கு அவசரத்தை பாருங்க. இன்னும் ஒரு வேலை நடக்கல, அதுக்குள்ள கையில காசு கொடுக்கணுமா? ஏக்கா நீங்க முன்ன பின்ன லோன் எடுத்திருக்கீங்களா? எப்படி இப்போ எப்படி உடனே உங்களுக்கு காசு தருவாங்களா? இன்னும் நிறைய வேலை இருக்கு. இப்போதான் நம்ம சார் வந்திருக்காரு, கையெழுத்து போடணும், ஆஃபீஸுக்கு போய் நம்ம எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும். நீ எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமாக்கா, இது கூட தெரியாமல் இருக்கீல. நான் இதோட 10 லோன் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு 11வது லோனு, தெரியுமா உங்களுக்கு? ஏக்கோ எனக்கு இதோட 8வது லோன் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் என்ன ஒன்றும் கணக்கில் தெரியாமல் இருக்கீங்க. ஏமா நிறுத்துங்கம்மா முதல்ல. என்ன ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் சொல்றதை கவனிப்பீங்களா கவனிக்க மாட்டீங்களா? லோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்திரிச்சு போயிருவேன் நான். எடி
காசை வாங்குற வரைக்கும் அமைதியாக இருங்கட்டி. காசு வேணுமா வேண்டாமாட்டி உங்களுக்கு? வாயை மூடுங்கட்டி. எத்தனை தடவை தான் சொல்ல இவளுக்கு? ஒரே முணுன்னு இருக்காருவ. ஆமா அதெல்லாம் சரிதாம்மா. இங்க எத்தனை பேர் எத்தனை லோன் எடுத்திருக்கீங்க? கரெக்டா கட்டிடுவீங்களா? கரெக்டா சொல்லுங்க எனக்கு முதல்ல அதை. ஏட்டி நான் என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? கரெக்டாக கட்டிடுவீங்க தானே? பேசுங்க டி. ஏக்கோ நான் கட்டிடுவேன். இந்த பின்னாடி உட்காந்துருக்காவளா இந்த அக்கா கிட்ட கட்ட தெரியாது சௌமியா. அந்த அக்கா இதுவரை லோன் வந்தது கிடையாது. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. பின்ன லோன் கட்டுற வராத அன்னைக்கு நம்மளை பிடிச்சிடக்கூடாது. சார் நான்லாம் கட்டிடுவேன் சார். இதோட எனக்கு 12வது லோனு. அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க நெட்டவள்ளி, அவளை கேளுங்க. அவள் தான் ஒழுங்காக கட்ட மாட்டான். ஒரே வாரம் ஊருன்னு ஊர் சுத்த போயிடுவா. அப்புறம் லோன் கட்டுற அன்னைக்கு எங்களை தான் பிடிப்பீங்க. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் சேர்க்காதீங்க. ஏம்மா என்னம்மா ஆளாளுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்றீங்க? யாருதாம்மா கரெக்டா கட்டுவீங்க? உள்ள தலைவி சரியான ஆளை பிடிச்சிருக்கீங்களா எப்படி? சார் அதெல்லாம் ஒழுங்காக எல்லாரும் கட்டிடுவாங்க சார். எப்பவும் லோன் எடுக்கிறது தான் சார். நீங்கள் என்ன வளன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏட்டி யாரை பற்றி சொல்லி தெரியுத? என்னை பற்றிலாம் பேசக்கூடாது பார்த்துக்கோ. நான் கட்ட மட்டும் உனக்கு தெரியுமோ? வார வாரம் நீ தான் கட்டிட்டு தெரியுறியா எனக்கு? இன்னொரு தடவை என்னை பற்றி பேசினேன் விளக்கம் ஒரு பிஞ்சிரும்ட்டி உனக்கு. ஊர் சுற்றுறாவலாம் ஊர். ஒன்றை மாதிரி நான் ஊர் சுற்றி திரியிறேன், இல்லை உன் அக்கா மாதிரி ஊர் சுற்றி திரியிறேன். நான் வாயை மூடிட்டி பார்த்துக்கோ. ஆமாம் நான் பேசினா நீ என்னை பற்றி மட்டும் தான் பேசணும். எப்படி என் அக்காவை பற்றிலாம் நீ இழுத்துட்டு இருக்கலாம்? வாயை மூடிடு பார்த்துக்கோ. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. செருப்பு பிஞ்சு போகும். ஏ வாட்டி வா, யாருக்கு செருப்பு பீதும் பார்க்கலாமா? ஒத்தி பத்த பார்த்துருவோம் மாட்டி. செருப்பு பிஞ்சிரும். உனக்கு தாண்டி செருப்பு பீயும். என்ன யாரை பற்றி சொல்கிற? ஓங்கி சப்புன்னு ஒன்று வச்சிருந்தா உனக்கு தெரியும். இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது. செருப்பாலையும் அடிக்க போறேன். ஏட்டி விடுங்கட்டி என்னட்டி இது சண்டை போட்டு திரியிறியா? ஏட்டி உங்களுக்கு லோனே கிடையாது போங்கட்டி. இந்த லோனுக்காக இப்படி சண்டை போட்டு திரியிறீங்களே எப்படி விடுங்கட்டி. ஏமா விடுங்க. ஒரு லோனுக்காக இப்படி சண்டை போட்டு தெரியல. என்ன இது பொம்பளையில் இப்படி இருக்கீங்க? சார் நீங்கள் சொல்லிட்டே தான் விடுதேன். இல்லைன்னா இவ்வளோ நீங்கள் உண்டு இல்லைன்னு பார்த்துக்கோங்க. ஏட்டி போறவன் செருப்பு எடுத்துட்டு போக மாட்டியா? இந்தாட்டி. ஏமா என்னம்மா இது சண்டைகளை போட்டுட்டு திரிறீங்க? ஒரு பக்கம் நாய் நாத்தம் வேற தாங்க முடியல, இதுல உங்க சண்டை வேற. சும்மா இருங்கலாமா? உங்களுக்கு லோன் எடுத்து தரதுக்குள்ள ஏன் மூச்சு போயிரும் போல தெரியுதே. சரிங்க சார் நீங்க பேசுங்க சார். இனிமே எல்லாரும் அமைதியா இருப்பாளுங்க. ஏட்டி உன் டிக்கியை கொஞ்சம் தள்ளி வையம்டி. ஒரு இடத்துல உட்கார ஏட்டி. நீ எல்லாம் என்ன இது இவளை நெட்டவள்ளி உன்னைய பாரு மிதிச்சு தள்ள போறேன்னு இல்லையா மட்டும் பாரு. எப்போ ஏக்கா என்னக்கா இப்படி தள்ளிட்டியே? நீ எல்லாம் கீழே உட்காரட்டி. பெரிய சனிய மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஏக்கா எனக்கு லோனு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். என்னக்கா கையை நீட்டிட்டு தெரியலையே? மிதிச்சு இப்பயே போகிறேங்க்கா. எம்மாடி இவ சாவகாசம் நமக்கு வேண்டாமா? இன்னும் நம்மளே அடிக்க வரா. இது பொம்பளையா ராசிச்சியான்னு தெரியலையே. ஏக்கோ நீங்க இங்க வாங்க. எதுக்கு அவ பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க? அவதான் ரம்பாடின்னு தெரியுமா தெரியாதா? அந்த சனியன்கிட்ட போய் ஒட்டிட்டு இருக்கீங்க. இங்க உட்காருங்களேன். நாங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்கோம். உங்களுக்கு ஒய்யாரம் கேக்கு. அவதான் ஒய்யாரத்துல இருக்கானா? நீங்களும் பின்னாடியே போயில உட்காருங்க என் பக்கத்துல. லோன் வாங்க வரைக்கும் நம்ம வாயை மூடிதான் இருக்கணும். அதுவும் சரிதான்டி, நீ சொல்றதும் சரிதான்டி. இப்படி பாடாப்படுத்துறாளே வா. எனக்கு லோன் வேணும், தாங்கித்தான் ஆகும், வேறு வழி இல்லை. சரி உட்காரணும் பக்கத்தில். ஏம்மா குழு தலைவி, நீங்க ரொம்ப பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்கம்மா. பொறுமை கிடையாது உங்ககிட்ட. சார் இங்க வாங்க. என்னத்தை பொறுப்பு இல்லாத பாத்தீங்க என்கிட்ட? இத்தனை வருஷம் லோன் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா எல்லாத்தையும் கறந்து கையில வந்து கொடுத்துருவேன். நீங்க பேசுறது சரியில்லையே. உங்களை மாதிரி எத்தனையோ சார் வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. ஆமா தெரிஞ்சுக்கோங்க. இவங்ககிட்டலாம் இப்படி பேசினாதான் கரெக்டா இருக்கும். கடவுளே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லம்மா, விடுங்கம்மா. ஏம்மா நீங்க அழாதீங்கம்மா. இங்க வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. ஒப்பாரி வைக்கிற இடமாமா இது? சரிங்க சார் விடுங்க சார், நான் அழலை. இது என்னப்பா சோதனை? தாங்க முடியல. ஒரு லோன் எடுக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வர்த்தாக்கு. காலையில 7 மணிக்கு வந்தது. மணியை பாரு 12 மணி ஆகுது. இந்த வேகாத வெயில் இப்படி உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் இவளுக்கு சண்டை தான் போட்டு தெரியல. கொஞ்சமான அறிவு இருக்கா மண்டையில? ஏக்கோ என் பையனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரனே. என் வீட்டுக்கார திட்டுவாவுக்கா. பையன் பச்சையோட பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருப்பாங்க்கா. மணி 12 மணி ஆயிட்டுக்கா. இப்போ போனாதான் 1:30க்குள்ள போயிட்டு வர முடியும். நடந்து தொலை தூரம் போகணும். ரொம்ப கஷ்டம். வெயில் வேற ஆரம்பிச்சிட்டு. இப்போ போனாதாக்கா கரெக்டாக இருக்கும். போயிட்டு வந்துட்டுமா ஒரு 8. இப்போ போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுவேங்க்கா. போகட்டி நீங்கள் எந்திரிச்சு. ஊரில் லோனே கிடையாது. நான் மட்டும் என் பையனுக்கு சோறு கொடுக்க வேண்டாமா? காலையிலேருந்து நானும் வேகாத வெயிலில் உட்காந்துட்டு தான் தெரியுறேன். இப்படி இருக்கீங்களே லோன் வாங்குறதுக்கு. அப்பப்பா என்னால் தாங்க முடியல. மற்ற நேரமெல்லாம் எல்லா வீட்டு வாசனையும் உட்காந்து எழுப்பியே. அப்போ உனக்கு அறிவில்லை. நீங்கள் இப்போ வந்துட்டு இப்போ என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொஞ்சமாக விவசாயம் இருக்காட்டி உனக்கு? பேசாமல் வாயை மூடிட்டு இருட்டி. நீ ஒரு நாள் பையன் சிங்கல்னா ஒன்றும் ஆகாது. ஏன்க்கா இப்படி பேசுறியே? சரிக்கா நான் உட்காந்துருக்கேன்க்கா. கடவுளே இது என்ன குப்பை நாட்டம் தாங்க முடியலையோ. ஐயோ
இப்படி இந்த குந்தம்மா வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போட்டு வச்சிருக்காள, என்ன பேச்சு பேசுதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டுக்கு முன்னாடி இப்படியே குப்பையை கொட்டி வச்சிருப்பாவ. அப்படியே ஈ மூக்கி என்ன ஒரு நாத்தம் நாறுது. பக்கத்துல நாய். எப்படிதான் இந்த வீட்டில் இருக்காளோ தெரியலையே. சரி சரி, ஏமா ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருக்கீங்களா? என்னென்ன ப்ரூஃப்னு தெரியுமா? ஆமா சார், எல்லாரும் கொண்டு வந்துட்டோம். குழு தலைவி, முதல்ல நீங்க என்னென்ன ப்ரூஃப்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கிழமை லோன் கட்டணும், என்னென்ன ப்ரூஃப் வேணும், அப்படி நீங்க கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்க குழு தலைவி. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் உங்க டீமுக்கு, அதனால தான் நான் இப்போ தெளிவாக கேட்கேன். இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா, சாதாரண விஷயம் கிடையாது லோன் எடுக்கிறது. நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போயிருவீங்க, அப்படி எங்களை பிடிச்சிப்பாங்க, நாங்கள் தான் கடந்து மண்டையை உருட்டணும். ஏக்கா இந்த சாரோட ஒரே காமெடியா இருக்குக்கா. முதல் தடவை வந்துட்டு படா படுதாரு. ஆமாட்டி, எனக்கும் சிரிப்பா வருது, என்ன செய்ய. ஏக்கா என்ன சிரிச்சிட்டு இருக்கிய? ஏம்டி நீயும் சிரிக்க? அவதான் சிரிக்காம நீ ஏம்டி சிரிக்க? எக்கோ இன்னமும் விஷயம் புரியாம இருக்கியே. இந்த சாரை நினைச்சா ஒரே காமெடியா இருக்குக்கா. இவகிட்ட வந்து மாட்டிட்டு படாத பாடுபடுதாரு. என்ன ஆகுதோ தெரியல. இன்னைக்கு நம்ம லோன் எடுத்த மாதிரி தான். ஏட்டி முடுங்கட்டி வாய, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களுக்குலாம் லோன் எடுத்து தரணும்னு எனக்கு தலையெழுத்தாட்டி. நான் அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்குலாம் லோன் எடுத்துட்டு வரணும்னு பார்க்க நீங்க என்னடி சிரிச்சிட்டு தெரியுறிய? முடுங்கட்டி வாய. ஏட்டி மறுபடியும் சொல்ல சொல்ல ஏன்டி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிய? ஏக்கா என்னக்கா எதுக்கு சிரிக்கின்னு கேட்கல? எதுக்கு தெரியுமா எல்லாரும் சிரிக்கும்? சொல்லி தொலைங்க சார் முதல்ல. உங்களுக்கு எதுக்கு தான் சிரிக்கணும்னு தெரியல. நீங்களும் சேர்ந்து சிரிக்கல, இதெல்லாம் நல்லலாமா? ஏமா மரியாதையா பேசணுமா? எதுக்கு சிரிக்காம தெரியுமா? உங்க தலையில காக்கா எச்சம் போட்டுட்டு அது கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னது ஏன் தலையில காக்கா எச்சம் போட்டுடுச்சா? கருமம், இந்த காக்காவை வரட்டும், இன்னைக்கு விட மாட்டேன். டெய்லி நான் சாப்பாடு வைக்கேன், ஏன் தலையில எச்சம் கொண்டு போட்டிருக்கு. கருமம் முடிச்ச காக்கா வரட்டும், விஷத்தை வைக்காது. எட்டி சிரிக்காத எட்டி, எதிச்சு ஓடுங்கிட்டு இங்க இருந்து முதல்ல. ஏமா நிறுத்துங்கம்மா, நீங்க பேசுறது சரி கிடையாது. இன்னிலிருந்து நீங்க குழு தலைவியா இருக்கக்கூடாது. ஒரு ஒற்றுமை இல்லை உங்ககிட்ட, ஒரு அன்பு கிடையாது. என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? லோன் வாங்கி தருவாங்க, நீங்க முன்மாதிரியா இருங்க. அவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுங்க. நீங்க பேசுற விதமே சரி கிடையாது. நாங்க வேற ஆள தலைவியை வச்சு நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்புங்கம்மா முதல்ல இங்க இருந்து. ஏமா உங்களுக்குலாம் இப்படி ஒரு தலைவியாமா? எப்படிமா நீங்களாம் இத்தனை வருஷம் லோன் எடுத்துட்டு இருக்க? வேண்டாமா, வேற தலைவியை பாருங்கம்மா. இந்த பொம்பளை பேச்சே சரி கிடையாது. இது இப்பவே இப்படி பேசுதே, இனிமே எப்படி பேசும்? சரி, நீங்களாவது அக்கம் பக்கம் உள்ளவங்க, எப்படியோ பேசி பழகிட்டீங்க, எனக்கு அது தேவை கிடையாது. என்னையும் மரியாதை இல்லாமல் பேசுறாங்க, இதெல்லாம் நல்ல இல்லம்மா. நிறுத்துங்க சார் முதல்ல. எப்படி நீங்கள் எங்கள் அக்காவை வேண்டான்னு சொல்லுவீங்க? நாங்கள் எங்களுக்குள்ளே என்னமோ பேசிப்போம். எங்களை அந்த அக்கா திட்டுறது சகஜம்தான். எங்களுக்கு இந்த லோனே வேண்டாம் சார். ஆமா சார், ஆமா. இங்க எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க, என்ன கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா சார்? இப்படிலாம் இருந்தா எங்களுக்கு லோன் வேண்டாம் சார். ஆமாம் சார், எங்களுக்கு இவங்க தான் சார் வேணும். நீங்கள் இவங்களே தலைவியை போடுங்க, வேறு யார் போட்டாலும் எங்களுக்கு லோன்லாம் வேண்டாம். ஆமா சார், எங்களுக்கு இவங்க தான் எப்பவுமே தலைவி. இத்தனை வருஷமா எங்களுக்கு இவங்க தான் இருந்திருக்காங்க. என்ன கொஞ்சம் திட்டுவாங்க, அதெல்லாம் இங்கே நாங்கள் காதலே வாங்கிக்க மாட்டோம். எங்களுக்கு எங்கள் அக்கா தான் வேணும் சார். சார், எங்களுடைய பழக்கம் எப்படி தெரியுமா சார்? இத்தனை வருஷம் நாங்கள் பழகிருக்கோம். இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு கிடப்போமா சார்? என்ன எல்லாருக்கிட்டையும் வர்றதான் சார் சண்டை. அதுக்காக வேண்டான்னு ஒதுக்கிட்டுலாம் எங்களால் போக முடியாது. இவங்களே தலைவியாக போடுங்க சார். ஆமாம் சார், ஆமாம், எங்கள் அக்காவே தலைவியாக போடுங்க. இல்லைன்னா எங்களுக்கு இந்த லோனே வேண்டாம். நாங்கள் எத்தனையோ இடத்துல லோன் வாங்கியிருக்கோம், அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏமா என்னம்மா நீங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அக்கான்னு. உங்க அக்கா ஒன்றும் சரியா செஞ்ச மாதிரி தெரியலையே. நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கோங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏட்டி சாரி டீ, என்னை மன்னிச்சிருங்க டீ. நான் தெரியாமல் பேசிட்டேன் டீ. இந்த நெட்டை வழி என்ன ஒரு மிதிச்சு தள்ளிட்டேன் டீ. எப்பவும் நீங்கள் தான் டீ எனக்கு வேணும். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது டீ. ரொம்ப சந்தோஷம் டீ, நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு. ஏன்னா இவர் வேண்டான்னா பரவாயில்ல டீ, உங்களுக்கு ஏற்றால வச்சுக்கோங்க டீ. ஏக்கா என்னக்கா நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க? அவருக்கு நம்மளை பற்றி தெரியுமாக்கா? நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு தலைவி. நாங்கள் எல்லாரும் அதை தான் நாங்கள் இப்போ பேசினோம். ஆமாக்கா, அதுதான் உண்மை. விடுங்க, அவர் எப்படியே பேசிட்டு போற விடுங்க. ஏக்கா நீங்கள் முதல்ல போய் தலையை சுத்தம் பண்ணிட்டு வாங்கக்கா. நம்ம லோன் சந்தோஷமாக ஒற்றுமையாக எடுப்போம்க்கா. விடுங்கக்கா, எல்லா பிரச்சனையும் விடுங்க. ஏமா ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்தா. நாளைக்கு எல்லாருக்கும் லோன் கன்ஃபார்ம்மா. ஒற்றுமையா இருக்கீங்க, பரவாயில்ல. நாளைக்கு எல்லாரும் பேங்க் வந்துருங்க, எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டு லோன் நான் வாங்கி தரேன், உறுதி. ஓகேவா? நான் வரேம்மா.
சரிங்க டீ, ரொம்ப சந்தோஷம் டீ உங்கள் அன்புக்கு. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். நாளைக்கு எல்லாரும் பேங்குக்கு போகலாம். என்ன டீ, லோன் எடுக்க ஓகேவா? எங்களுக்குலாம் டபுள் ட்ரிபிள் ஓகேக்கா. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் குடும்பம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டீ.